செய்ய போகிற ரெசிபி சோளை மசாலா. என்னங்க சோளை மசாலா? ஆமாங்க, சோளை மசாலா. அதுக்கு தேவையானது எதில் செய்வீங்க? சுண்டைக்கடலை, பச்சை சுண்டைக்கடலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை கலர் சுண்டைக்கடலையா? ஆமாங்க, பச்சை கலர் சுண்டைக்கடலை இருக்குது. அது மார்க்கெட்டுக்கு அவ்வளவா வர்றதில்லை. மலை ஏரியா இருக்கு, அங்கே விளையுதாமா. நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லைங்க. இங்கே பாருங்க, ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சு ஒரு 3 விசில் போட்டு நல்லா தொளி ஹார்டாக இருக்குதுங்க. அது இது நாட்டு கடலையாட்டு இருக்குதுங்க. புதுசாக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. யாராவது மக்களே உங்களுக்கு பச்சை சுண்டைக்கடலை கிடைச்சனா, சுண்டல் கிடைச்சா, பச்சை கலரில் சுண்டைக்கடலை கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுங்க. டிமார்ட்டுக்கு போகிறவங்க, பெரிய பெரிய மாலுக்கு போகிறவங்க கிடச்சுன்னா வாங்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. தொலியெல்லாம் நல்லா ஹார்டாக இருக்குதுங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், தொலி ஹார்டாக இருக்குன்னா அப்போ அதுக்கு டேஸ்ட்டு தன்மை வேறு மாதிரி இருக்கணுமே அப்படின்னு நான் செஞ்சேன். ஒரு 2 தடவை தாங்க நான் செஞ்சுருக்கிறேன். 3ஆவது தடவை இந்த மசாலா செய்ய போகிறேன். 2 தடவை நான் குழம்பா வச்சேன். என்ன இப்போ உங்களுக்கு இந்த மசாலா செஞ்சு காட்டுறாங்க. இது எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். நான் குழம்பு சாப்பாடுக்கு சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சேன். இது சப்பாத்தி, பூரி, தோசை, பொங்கல், சாப்பாடு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் செய்யலாம், மக்களுக்கு அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் அந்த கடலை வச்சுக்கிட்டே இருந்தேன். மக்களே வச்சுக்கிட்டே இருந்தேன். எங்களுக்கு வருங்க. நம்மளும் செய்யலாம், எல்லாரும் செய்யலாம். சரி, இப்போ பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. கடலை பச்சை கலரில் ஒரு இந்த அளவில் ஒரு துண்டும்பாங்கள்ல, கடையிலெல்லாம் கிராமத்துலலாம் ஒரு துண்டும்பாங்க. இந்த அளவில் தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் என்னென்ன மசாலான்னு பார்த்துக்கோங்க. இது ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். வெந்தயப்பொடி 1/2 ஸ்பூன். பெருங்காயப்பொடி 1/2 ஸ்பூன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். மிளகு பொடி 1/2 ஸ்பூன். இது 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி. தனியா பொடி 2 ஸ்பூன். அவ்வளோதாங்க. அடுத்து 4 பச்சை மிளகாய். கடலைங்க கொஞ்சோண்டு கடலை, இவ்வளோ போட வேண்டாம், இவ்வளோ கடலை வேண்டாம், நல்லா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கலர் மாறிடுச்சு. கூட வறுத்த கடலை தான் கூட கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவில் எடுத்துருக்கேன், போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு மக்களே. இப்போ இது ஆறட்டும், அரைச்சிக்கிடலாம். ஆறட்டும். அடுத்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடாகட்டும் மக்களே. சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. அனைவரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ சூடாக வச்சு இதில் இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கூடயே கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ கொத்தமல்லி பவுட்ரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூனு. அடுத்து வெந்தயப்பொடி 1/2 ஸ்பூன். மிளகு பொடி ஒரு 1/2 ஸ்பூன்.
1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெடி ஆகிடுச்சு மக்களை. இந்த டயத்தில் மிளகாய் பொடி போட்டுக்கணும், 2 ஸ்பூன் மிளகாய் பொடி. மசாலாலாம் கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் போடுங்க, இல்லாட்டா நீங்கள் நம்ம அடுப்பு கட்டி நிற்க முடியாது. அது ரெடி ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா மிளகாய் பொடி சீக்கிரம் ரெடி ஆகிடும். அடுத்து வாங்க பார்க்கலாம். 2 பழங்க மிக்சியில் அடித்து வச்சுருக்க பேஸ்ட்டு, கொஞ்சம் வெங்காய பேஸ்ட்டுங்க அடித்தோம் பார்த்திங்களா, அதில் வெங்காய பேஸ்ட்டு வச்சுக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டு போட்டாச்சு, வெங்காய பேஸ்ட்டு, சோளே மசாலா சூப்பராக ரெடியாகுது மக்களே. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ மசாலா தான். நீ போடணும், நீ 2-3 மசாலா இருக்குது. நல்லா வணங்கிருச்சு பார்த்தீங்களா, சூப்பராக. வெங்காயம் பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பச்சை கலரு சுண்டைக்கடலை போட்டுடலாம். எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா காட்டு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவில் உப்பு போட்டுக்கோங்க. சூப்பர் மக்களே, இப்போ ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் போட்டாச்சு. கடைசியில் ஒரு ஹீரோ இருக்கிறாரு. கடலைப்பருப்பு தேங்காயும் வறுத்தம் பார்த்திங்களா, அதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்தாச்சு. ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை ஊற்றிக்கலாம். இப்படி இருக்குது. அப்போ மக்களை இந்த ஜாரை கடவுளை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. வேகிறதுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு பொங்கலுக்கு சாப்பாடு, பொங்கல், கிச்சடி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் எடுத்துக்கிற மாதிரி எல்லாத்துக்கும். அதனால் லைட்டாக கிரேவியாக வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். சரி, இப்போ அவ்வளோ மக்களை வேகட்டும், ரெடியாகட்டும். இந்த அளவில் தண்ணி இருக்கட்டும் மக்களே, இருந்தால் தான் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்தது தான் நல்லா வேகட்டும். இதோட சேர்ந்து வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். சரி, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான். ரெடி ஆகட்டும் மக்களே, ரெடி ஆகட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி தழை இருந்தால் தூவிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆற வச்சுக்கலாம். பச்சை சோள மசாலா ரெடிங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் கிரேக்கு. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு காட்டும். அதனால் நான் சொல்கிறேன், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். தமிழ் கிரேக்கு நன்றி. இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.